பார்க்கிறது கை ரேகை பார்க்கிறது கை ரேகையை வச்சு உங்க குடும்பத்தை கொஞ்சம் விலைக்கு சொல்றேன் கவனமா கேட்டுக்க ஏங்க நாகுராண்டவா 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 ஒரியா இது சப்புன்னு இருக்கா இல்லையா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஏதோ ஒரு குறை வச்சுட்டு வந்திருக்கீங்க எவனோ இதுல பேர் போட்டு பழகு அதனால சத்தம் வர மாட்டேங்குது அப்பா கேக்குறேன் உங்களுக்கு சீட்டு தெரியா அடிச்சு பாரியா கேக்குதாலேன்னு நல்லா அடிச்சதாமா அடிக்கிறியா எவனோ கீச்சு தான் பழகு என்னத்த ஏங்க இப்ப என்ன பண்ண போறீங்க கை ரேகை பாத்தீங்களா கை ரேகையை வச்சு குடும்பத்தை கொஞ்சம் விலைக்கு சொல்றேன் கவனமா கேட்டுக்க அப்படியா நாகுராண்டவா பார்க்க சுத்தமா இருக்கும் சரிங்க நாகுராண்டவன் சரியா சொல்றான் நாகுராண்டவன் சரியா சொல்றான் சரியா சொல்றான் சரியா சொல்றான் இதெல்லாம் கேட்டு பாருங்க இது வரைக்கும் நீ யார்ட்டாவது இப்ப கை ரேகை பார்க்கணும் ஆமா இது வரைக்கும் யார்ட்டாவது காட்டிருக்கியா நான் யாத்தையும் காட்டல இனிமே தான் காட்டணும் என்னத்த காட்டினாங்க இப்ப நான் தப்பிச்சேன் கையை காட்டிருக்காங்க அப்படி கையை ஆமா கைய ஒரு கை ரேகையை வச்சு உன் குடும்பத்தை கொஞ்சம் விலைக்கு சொல்றேன் கவனமா கேளு கவனமா கேளு கவனமா கேளு சரி கவனமா கேக்குறேங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க வேணும் நான் என்னால ஒத்துழைக்க முடியும் குறைதான் இருக்கு குறைதான் இருக்கு இல்ல எவனோ குண்டா ஊத்தி கூட்டம் மடக்கு என்ன முடியலன்னா நான் போனேன் நான் சரியாதான் வச்சிருந்தேன் ஒரு மணி எவனே பிடிச்சு விட்டான் இதுல இருந்தத அது எனக்கு தெரியுதுங்க இப்ப அது சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வாயால சொன்னீங்கன்னா நானும் வாயாலே செய்வேன் சரி கொஞ்சம் இந்த இந்த டிங் டாங் போடுவல போட்டிருக்கியா பேண்டாங்க இதெல்லாம் போட்டிருக்கியா நீங்க சொன்னதுக்கே போடல சரி இப்ப போடுறேன் நீங்க சொன்னீங்கன்னா நான் செய்வேன் நாகுராண்டவன் 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 தொண்டை 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 சொன்னா புடிச்சுக்க மாட்டேங்க கற்பற மாதிரி சரியா நாகுராண்டவன் 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 ஆகா 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 சரியா போடுறியா எல்லாரும் சரி நல்லா போடுறேன் இப்ப உன் கையை காட்டு கைய நல்லா காட்டு நல்லா காட்டு அதான் அந்த கையை காட்டுறது பார்த்தேன் இந்த கையில காட்ட ஒன்றும் தெரியாது இதைதான் காட்டணும் நாகுராண்டவன் சரியா சொல்றான் நாகுராண்டவன் சரியா சொல்றான் சரியா சொல்றான் சரியா என்னப்பா ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துட்டான போயிடுது என்னையா இல்லம்மா இது வரைக்கும் நானும் பார்த்தது இல்ல ரேகைய நானும் ஜாதி காட்டினது இல்ல அதனால பயந்து போயிட்டேன் சரி சரி உன் கை ரேகை வச்சு இப்ப கவனமா சொல்றேன் கவனமா கேளு கவனமா சொல்றேன் கவனமா கேளு கவனமா கேளு கவனமா கேளு நாகுராண்டவன் சரியா சொல்றான் நாகுராண்டவன் சரியா சொல்றான் நீ வேற ஓட்டமா ஓடி என்ன பயந்துற கைய காட்டல கையில வேகம் ஓடு பாரு வேகம் ஓடு பாரு கையில உள்ள வேகம் தான சொல்றேன் இந்த மாதிரி ரேகை வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா சாமி இந்த ரேகை பார்த்த ரேகையை பார்க்கும்போது 3ல 1 மேல ஏறுது 3 கைய காட்டு இவன் வேற 3 கிலோமீட்டர் மைக்கை தள்ளி வச்சுட்டான் பொம்முனாச்சி கிட்ட போக கூடாதுங்கிற நம்பிக்கையிலே நீ செஞ்சுக்கலாம் நீ நான் பண்ணவன் இந்த ரேகை ஒன்று ரேகை இந்த 3 ரேகை இருக்கு பத்தியா இந்த 3 ரேகை மேல ஏறி இருந்தா இந்நேரம் நீ மாசமா இருப்ப அதான பார்த்தேன் நாசமா ஆயிருப்ப குடும்பம் நாசமா போயிருக்கும் அப்படியா 3ல 2 கீழே ஒழுகுது என்னது ரேகைமா ரேகை ரேகை ஒரு ரேகை மட்டும் மேல ஏறுது இந்த ரேகை வச்சு பார்க்கும்போது உங்க குடும்பத்தை பத்தி சொல்றேன் கேட்டு சொல்லுங்க கொத்துல 3 கொலையில 2 கொத்துல 3 என்ன எனக்கு சாதகம் பார்க்க தெரியாது உங்ககிட்ட கை ரேகை பார்க்கறதால நீ பாட்டுல என்ன வேற சொல்லு நான் வாக்கு சுத்தமா இருக்கும் எப்படி இருக்குது கண்டிப்பா இப்ப சொல்றது உண்மை சொல்லு கொத்துல 3 கொலையில 2 கொத்துல ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன இந்த ஆளு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அவங்க என்ன தப்பா இருக்க போறாங்க ஐயா அம்மா வாக்கு என்னைக்கும் சுத்தமா இருக்கும் கொத்துல 3 கொலையில 2 சொன்னல்ல ஆமா நல்ல கவனமா கேட்டு நல்ல தெளிவா சொல்லு இப்ப சொல்றேன் கேட்டுக்க கொத்துல 3 கொத்துல 3 கொத்துல 3 சொன்னல்ல இப்ப நல்லா சொல்றேன் அதுக்கு அர்த்தம் உண்டு என்ன உனக்கு அம்மா ஒருத்தி அப்பா 3 பேரு அம்மா அப்பா எனக்கு 3 பேரா என்னையா
அப்பா 3 பேர் சொன்னா என்ன தப்பு தப்பு இந்த பாரு. இத கேளு இருப்பா. என்னய்யா? உனக்கு அப்பா ஒருத்தன் தான். உனக்கு சித்தப்பா ஒருத்தன் இருக்கான். உனக்கு பெரியப்பா ஒருத்தன் இருக்கான். அதனால உனக்கு அப்பா 3 பேரு. ஆமாங்க ஆமாங்க. பத்துல 3 சொல்லிட்டேன். சரியா. உன் கொலையில 2, கொலையில 2, கொலையில 2. கொலையில 2 தப்பு இல்லை கிளம்ப. அப்புறம் என்ன? உன்னோட ஒட்டி பிறந்த 2. 2 பேர். உன்னோட ஒட்டி பிறந்த 2. ஓஹோ. அக்கா உரத்தி தங்கச்சி உரத்தி நீ நடுவுல பிறந்த. நடுவுல பிறந்தா என்ன அது? நடுவுல அக்காளுக்கு தங்கச்சிக்கு நடுவுல பிறந்த. அப்படி சொல்லுங்க. நான் ஒரு ஆண்டவன் இப்ப சரியா சொல்றான். கவனமா கேளு. நீ ஒப்பனுக்க போறக்கிற ஊர் அடுக்குதான் பிறந்த. நானும் போனா போயிட்டு செவனே பொறுமையா நிக்கிறேன். ஊராளுக்கு பொறுத்தனை இத்தனை பேரை போட்டு மைக்கு போட்டு சொல்றிய. அடியே செக்கம்மா. ஐயோ செக்கம்மா. என்ன சாதகம் பாக்குற நீ? இது வரைக்கும் உமாக்க போய்த்தது கிடையாது. இது மேல போய்க்க போறது கிடையாது. நான் ஒரு ஆண்டவா. இந்த பாரு. எனக்கு கோபம் வருது. இல்லைங்கம்மா. அப்புறம் என்னையா? இப்போ ஏன் நீ எதையெல்லாம் தப்பு தப்பு பண்ணிக்கிற? நீ என்ன ஊராளுக்கு பொறுத்தனை எப்படி சொல்லலாம்? அது மைக்கு போட்டு சொல்றியே. இவ்வளவு பேருக்கு முன்னாடி இப்ப நல்லா சிந்திச்சு பாரு. நல்லா சொல்லு. செக்கம்மா சொன்ன வாக்கு சுத்தம். சத்தியமா இப்பயும் சொல்ற நீ ஒப்பனுக்கு போறல ஊராளு தான் போற. ஏய். எப்படியா? இல்லையா தப்பு தப்பா போகுது. ஐயா தப்பா சொன்னா நானா சொல்றேன். ஏய் செக்கம்மா சொல்றா. எப்படியா சொல்லுவா? ஒப்பனுக்கு பிறந்தன்னு சொன்னா ஆம்பளை புள்ளி அப்புறம் தான். கடைசி வரைக்கும் கொல்லி வைக்கும். எள்ளும் தண்ணீர் இறைக்கும். என்னதான் உனக்கு ஊட்டி வளர்த்தாலும் கொஞ்ச நாள்ல நீ ஒப்பம் விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறதான். ஆமாங்க. செக்கம்மா போய் சொல்லுவா. இல்லங்க. நீ ஒப்பனுக்கு போறல ஊராளுக்கு தான் பிறந்த. என்ன கதையாங்க? சொல்ல வேண்டியதானே. நான் ஒரு ஆண்டவன் சரியா சொல்றான். நான் வேற பயந்துட்டேங்க. உனதாய் உன்னை இந்த அளவுக்கு நீ ரொம்ப குழப்பத்தோட என்ன போட்டு அடிக்கிற. அப்புறம் என்னய்யா? இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. என்ன இருக்கு? உன்னை கண் விட்டு பார்க்கும்போது செக்கம்மா என்ன? உன் மனசுல எவனோ குழப்பி போட்டுருக்கான். உன்னை எவனே குழப்பி போட்டுருக்கான் நினைக்கிறேன். யாரு? புத்திகாரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல. உன்னை மட்டுமா குழப்பி விட்டான். சரிங்க. எங்களை எல்லாத்தையும் குழப்பி விட்டான் நினைக்காம. ஏங்க இவ்வளவு பட்டுன்னு எல்லாமே சொல்றீங்களே, இந்த மனசுல நினைக்கிறதெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா? இந்த செக்கம்மா இருக்காளே உன் மனசுல என்ன இருக்குங்கிற ஆராய்ச்சி புட்டு வப்பாரு அவரு. பிச்சை சாப்பிடுவாங்க. புட்டு சாப்பிடுவாரு. அட யாரா நீ வர புட்டு சொல்லுவா. சொல்லுவீங்களா? செக்கம்மா வாக்கு சுத்தமா இருக்கும். உன் மனசுல ஏதோ குழப்பம் சொன்னல அது செக்கம்மா சொல்றா. கண்டிப்பா உன் மனசுல உள்ளத வெளியே சொல்லாத. அப்படியே நீ மனசோட நினைச்சுக்க. மனசுக்குள்ளேயே செக்கம்மா அப்படியே புட்டு சொல்லுவா. இப்பளவு நீ சொல்றது வரைக்கும் நாகூர் ஆண்டவா மலையாள ஒரு செக்கம்மா வந்திருக்கிறா. வருதா? இந்த எவனா கூட்டானே கட்டிக்காரனே இந்த மதத்தை கட்டிக்காரனே. யார்? இந்த ஆளு இப்ப இந்த மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் நினைச்சு பாத்து. இப்ப நான் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? அதாவதுங்க எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அந்த பைப்படியில சண்டை 2 பேர் போய் கேஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனா எந்த பக்கம்? யாரு பக்கம் தீர்ப்பாவும் ஜக்கம்மா சொல்லுதா என்னன்னு பாப்போமா? கேளுங்க. கேட்டு பாக்குறேன். ஆமா. சாமியே எத்தனை சாமி கிளம்புது பாருங்க. அவனுக்கே கிளம்புது ஜாக்கிரதை பார்த்து. நாகூர் ஆண்டவன் கிளம்புனதான். போக இப்பதான் கிளம்பி வருது சாமி. உடந்தாய் உன் மனசு ஒரு குழப்பம் இருக்குன்னு சொன்னல. ஆ. அது என்ன குழப்பம் இப்ப செக்கம்மா சொல்றா. சொல்லுங்க. உனக்கு எழுத்துட்டு காரியம். பைப்படி ஐயோ போடா புடியில ஆ திரு பைப்ல ஆமாங்க. அடிபடி மயிர் புடி வரைக்கும் போயிருக்கு. நீ கேஸ் கொடுத்துருக்க. அவளு கேஸ் கொடுத்துருக்க. 2 பேருக்குமே கேஸ் கொடுத்துருக்கீங்க. யார் பக்கம் தான் கேஸ் தீர்ப்பாங்க ரொம்ப பழிப்பு நினைக்கிறேன். ஐயோ கண்டிப்பா இப்ப செக்கம்மா சொல்ற மாதிரி செய்யுது. எப்படி? உன் பக்கம் கேஸ் தீர்ப்பாகும். சொல்லுங்க. நீ ராத்திரி 12 மணிக்கு தனியா போய் நீ வக்கீல பாக்குற. யோ லங்க என்ன வக்கீல பாக்கணுமா? 12 மணிக்கு மேல வக்கீல போய் பார்த்தா அப்பதான் அவர் ஓய்வு எடுத்து கொண்டிருப்பார். ஓஹோ. நீ போகும்போது சும்மா போயிடாத. என்ன பண்ணணும்? கையில ஒரு பேப்பரோட போறேன். பேப்பரோட போணுமா? ஆமா இல்லன்னா அங்க போறதுக்கு மாதிரி கட்டு வாங்க சொல்லுவாரு. ஆ. பேப்பரோட போறேன். போனா அப்படியே போய் பேப்பர் எடுத்து குடுத்தினா உன்னை முன்னால உட்கார வச்சு டேபிள் மேல அந்த பேப்பரை பிரிச்சு வச்சு அவர் பேனாவை எடுத்து உள்ளே போய் கைப்பிட்டு மூடாக்க கைப்பிட்டு அப்படியே பேப்பர்ல முள்ள வச்சு எழுத ஆரம்பிச்சாரு வச்சுக்க. எழுதி வருவாரு. இங்கே ஆவ போது என்ன அப்பயே ஒரு இழுப்பு இழுத்துருவாரு. அப்பவே உன் பக்கம் கேசி தீர்ப்பு. அப்படியா? செக்கம்மா சொல்றா. ஏங்க இதெல்லாம் யார் சொல்றது? நான் என்ன விட்டு கட்டாங்க. இல்ல
இல்ல செக்கம்மா. செக்கம்மா வாக்கு சுத்தமா இருக்கும். இல்லைங்க, அப்படியே மனசுல நினைச்சதை பட்டு. மனசுல நினைச்சதை அப்படி சொல்றாரு. ஆமாங்க. உன்னை பார்த்து பொண்ணு கேட்க வந்தாங்கல்ல, தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்தாங்க, கும்பகோணத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை, மாயவரத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை, அப்புறம் இங்க அரியலூர்ல இருந்து கூட ஒரு மாப்பிள்ளை வந்தது. எந்த மாப்பிள்ளை உன்னை கட்டிப்பாரு என்ன கேட்கு? அப்படி கேளுமா போய் கேப்பா. கேளு. சரி செக்கம்மா, சரி செக்கம்மா. சாமி. நீங்கதான் சொல்லணும். கெட்டே வராதே. நான் ஒரு ஆண்டவனுக்கு பிடிக்காது, எங்க மாலையை பிடிக்காது. எப்ப குழந்தாய், உன் மனசுல என்ன ஒரு வழக்கம்? சொல்லுங்க. அதாவது உனக்கு மாப்பிள்ளை எங்கெங்க தேடிட்டு இருக்காங்க. ஆமா. அரியலூர்ல இருந்து பார்த்திருக்காங்க, ஆ? தஞ்சாவூர்ல இருந்து பார்த்திருக்காங்க, ஐயோ. புதுக்கோட்டையில இருந்து பார்த்திருக்காங்க, கொட்டை இல்ல சாமி. புதுக்கோட்டை புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில இருந்து பார்த்திருக்காங்க. எங்க ஊரு. அங்கெல்லாம் பார்த்த மாப்பிள்ளை எல்லாம் உனக்கு பிடிக்கவில்லை. ஆ. உனக்கு வாலி கண்டாபுரத்துல இன்னைக்கு மாப்பிள்ளை நிலைத்து விட்டது. ஆனால் ஒன்று, ஆனா மாப்பிள்ளை அடையாளத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்க. சொல்லுங்க. பார்க்கும்போது என்ன மாதிரி கொஞ்சம் நெட்டையா இருப்பான், நெட்டியா இருப்பானா? ஆனா மூலவார் மாதிரி கொஞ்சம் குட்டையா இருப்பான். ஐயோ. ஆனா கருப்பா இருப்பான், ஆ. கொஞ்சம் சிவப்பா இருப்பான். ஆ. அடையாளத்தை சொல்றேன் கேட்டுக்க. சரிங்க. அவனுக்கு மூக்கு இருக்கும், ஆ. மூக்குல 2 ஓட்டம் இருக்கும். இது என்ன போயிட்டா சொல்றாரு. ஏய். மூக்குனா 2 ஓட்டா தான் இருக்க செய்யும். நான் சொல்றேன், செக்கம்மா சொல்றா, செக்கம்மா சொல்றா. ஐயோ. சாமி எல்லாத்தையும் கேட்ட சொல்றாங்க. அண்ணா இன்னும் ஒண்ணு இருக்குங்க, என்ன அதை தெரியுமா? கேட்டுருவோமா? உன் வீட்டுல கண்ணை விட்டு ஒண்ணு கட்டிங்கல்ல, இப்ப கண்டுபிடிச்சிருவோம் யாருன்னு. என்னது? சாமி இதையே சொல்லுங்க சாமி. நம்ம இதை சொல்லுது. செக்கம்மா மலையேறி போயிட்டான். மலை ஏறி போயிடுச்சா? அவளுக்கு ஏதோ இன்னைக்கு 3 செல்லுன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன திடீர்னு அம்போன்னு விட்டு அவன் கிளம்பிட்டான். இப்ப நம்ம சாமியை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டாமா? செக்கம்மா. கண்ணை திறக்கணும் சாமி, கைய குடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய குடிக்கணும் சாமி, அழகான சின்ன செடி தோணி, இப்ப வாழ்ந்து பாப்போம் சாமி. இதானே இப்போ ஒரு வேஷம் போட்டு வந்தது சாமியார் மாதிரி. என்ன டுபாக்கிற வேலை சொல்றீங்க? இந்த மாதிரி தான் ஊருக்கு இந்த மாதிரி